வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம சம்மர் ஸ்பெஷலுக்கான பாப்சிக்கல் கிரேப்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செய்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் பாப்சிக்கல் செய்யறதுக்கு வெறும் இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். பிளாக் கிரேப்ஸும் 1 கப் பொடித்த சுகரும் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதையும் இதில் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கிரேப்ஸை அப்படியே நான் வந்து தண்ணி சேர்க்காத அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/2 kg கிரேப்ஸுக்கு நம்ம இது மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில் 500 ml நமக்கு கிடச்சிருக்கு ஜூஸு. இதுக்கு வந்து 150 கிராம் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 150 கிராம் பொடிச்ச சர்க்கரையை ஜாரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஜூஸை இதில் கலந்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஊர் பக்கம் வந்து பன்னீர் திராட்சை கிடைக்கும், அதுலேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த கிரேப் செலக்ட் பண்ணாலும் நல்லா இனிப்பு சுவையாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை மோல்டில் சேர்த்துடலாம். இது மாதிரி மோல்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட நம்ம ஊற்றி செய்யலாம். இது ஃபில் பண்ணும்போது அந்த வரம்பு வரைக்கும் சேர்த்தா போதும். இப்போ இதுலேயே வந்து பிளாக் கரண்ட் எசன்ஸ் சேர்த்துன்னு செய்வாங்க. அது உங்களுக்கு விருப்பப்பட்டானா சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெறும் ப்ளெயினாக தான் செய்கிறேன், எந்த எசன்ஸும் சேர்க்கல. நம்ம வீட்லேயே இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஹாப்பியாக இருக்கும். இப்போ இதால் கவர் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம ஹைஜீனிக்காக வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி மோல்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். 10 to 12 hours ஆகும். இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டோம், மோல்டில் ஊற்றி. இப்போ அதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 12 hours கழித்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பாப்சிக்கலை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு தண்ணியில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த மோல்ட்லேருந்து ஒன்றா எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும். நல்ல டிசைனாக ரொம்பவே அருமையாக இருக்குது. ஹோம்மேட் கிரேப் ஐஸ் அருமையாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ஹோம்மேட் கிரேப் ஐஸ் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.